காவரின்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காவேரி பிஸ்னஸ் இன் ஒரு பார்வை. ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் டேக்ஸ் கட்டுறீங்க. ஆனால் அந்த டேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, எப்படியெல்லாம் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி டேக்ஸ் பற்றி நம்ம பேசலாம்னு ஒரு பிளானு. டேக்ஸ்னால் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பற்றி பேசலாம், அதாவது மூலதன ஆதாய வரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி பேசலாம்னு ஒரு பிளான். அதுக்கு தான் குருஜி ஜாயின் பண்ணுறார். ஸோ வெல்கம். ரைட், ஓகே. ஸோ இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதாவது ஈக்விட்டியில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டெட் பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக இருக்குது, கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனி மெத்தட் அப்படின்ட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து ஒன்றாக்குறதுக்கு வாய்ப்பு, ப்ராப்பர்ட்டிக்கு அதுக்கு வேறு மாதிரி, ப்ராப்பர்ட்டிக்கு அதுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. ஓகே. அதுலேயே ஷார்ட் டேர்ம் இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது. அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. ஷேருக்குனா ஒன்று, பாண்டுக்குனா ஒன்று, ப்ராப்பர்ட்டிக்குனா இன்னும் டிஃப்ரெண்ட்டு. இதில் இந்த கிராண்ட் ஃபாதர் கிளாஸ்னு வேறு ஒன்று சொல்கிறாங்க, அது என்ன? இது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதாவது நம்ம இன்கம் டேக்ஸே ஒரு பெரிய கன்ஃபியூசிங் லா. அதில் இருக்கிற செக்ஷனு எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணனாலே ரொம்ப டஃப். அதாவது நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய தடவை ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆல்சோ என்ன பண்ணாங்கன்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு பட்ஜெட் ப்ரெசன்டேஷனும். பட் ஆனால் ஒருத்தர்னாலேயும் சிம்பிளிஃபை பண்ண முடியல. இது வந்து மோர் அண்ட் மோர் பிகமிங் காம்ப்ளிகேட்டட் ஒன்லி. ஓகே, ஆக்சுவலாக சரி, லெட் அஸ் கம் டு திஸ் கேபிட்டல் கெயின்ஸ். இதில் வந்து சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, இதில் வந்து ரெண்டு இது, ஒன்று ஷார்ட் டேர்மு, இன்னொன்று லாங் டேர்ம். அண்டு ஷேர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம்ங்கிறது 1 இயர்க்குள்ளே நீங்கள் வாங்கி சேல் பண்ணிங்கன்னா வித்தின் 1 இயர் 365 டேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம். இதுக்கு வந்து 15% டேக்ஸ்க்கு பே பண்ணணும். அண்டு இஃப் இட் இஸ் மோர் தென் 1 இயர் அப்படின்னா இட் இஸ் 10% வித் 1 lakh rupees ஓகே வரைக்கும் நீங்கள் கட்ட வேணாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கட்டணும். இதில் பாருங்கள், இது வந்து இஃப் யூ வாண்ட் டு கிளைம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிற அந்த கிளாஸை யூட்டிலைஸ் பண்ணுறதா இருந்தால், ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னை மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணிப்பாங்க. நாங்களாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் வந்து இதை போய் கேபிட்டல் கெயின்ஸ் கிளாஸில் நாங்கள் ட்ரீட் பண்ணுறதில்ல. ஓகே. இதில் வந்து என்ன ப்ராஃபிட் வருதோ அதை பிஸ்னஸ் இன்கமாக எடுத்துப்போம். இல்லாட்டா லாஸ் வந்துச்சுன்னா அதை பிஸ்னஸ் லாஸாக எடுத்து அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கோ அது மாதிரி பண்ணுவோம். ஸோ இதுலேயே பாருங்கள் ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இது வந்து யார் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணி இது மாதிரியே பண்ணலாம். பிஸ்னஸ் இன்கமாக ட்ரீட் பண்ணி அது மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன் தான் இருக்குது செக்ஷனில். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் எதுக்கு ஆப்ட் அவுட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் மாற முடியாது. ஸோ எஸ்பெஷலி பிஸ்னஸ்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேல இல்லை நான் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கிளியராக ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா தென் அதில் சூஸ் பண்ணிக்கணும், அந்த இதில் ஃபாலோ பண்ணணும். ஓகே. இது வந்து ஷார்ட் டேர்ம். இதே மாதிரி லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வரைக்கும் நீங்கள் கெயின்ஸ் வந்துச்சுன்னா, தெர் இஸ் மோர் தென் 1 இயர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண 1 lakh வரைக்கும் இருந்துச்சுன்னா பே பண்ண வேணாம். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் நீங்கள் 10% டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே. பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த 15% டேக்ஸுங்கிறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிட்டர்ன் 1 இயர்க்குள்ளே ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% 25% அந்த மாதிரி கெயின் கிடைச்சாதான் நீங்கள் அது இன்ஃப்ளேஷனும் பீட் பண்ணி இந்த டேக்ஸையும் பீட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்மால் ரெசிடியூவல் இன்கம் உங்கள் கையில் தங்கும். ஆமாம். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து அந்த ஷேர் பர்ஃபார்ம் பண்ணும். அது மாதிரி எத்தனை ஷேர் நீங்கள் பண்ணுற ஷேரை நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பு. இப்போ ஒரு 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எவ்வளோ தான் பிளான் பண்ணி எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஷேரை வாங்கினா கூட, ஈவன் ஒரு 4-5 இயர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஆல்வேஸ் நோட்டீஸ் பண்ணலாம் பெரிய லெவல்லலாம் ரிட்டர்ன் கிடைக்காது. ஒரு 15% to 20% அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதில் வந்து உங்களுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் டேக்ஸ் ரேட்டையும் குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கையில் மிஞ்ச போகிறது ஒரு 6-8%. அதுவும் 4-5 இயர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா
ஸோ இதுதான் மெஜாரிட்டியாக இருக்கும். ஒரு 7 ஷேர்ஸ் அவுட் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 or 2 ஷேர்ஸ் வந்து நீங்கள் மேபி ஹிட் ஜாக்பாட்னு சொல்லலாம். யூ வில் 2 times and 3 times. ஏன்னா எல்லா ஷேரும் 2 times 3 times போகிறதா இருந்தால் எல்லாருமே வாரன் பஃபெட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இப்போ வந்து நிறைய சஜஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. கவர்மெண்ட்டும் ஒரு ஆக்டிவாக திங்க் பண்ணுறாங்க. ஏன் வந்து ஒரு ஷேருக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, ஒரு பாண்டுக்கு வந்து வேறு ஒரு தெர் இஸ் டெட் ஃபண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, அண்டு தி அதர் இது கேட்டகரி தெர் இஸ் அ ப்ராப்பர்ட்டிக்கு வேறு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. மேபி கவர்மெண்ட் வந்து இதை இந்த அனாமலிலாம் சரி பண்ணுவாங்கன்ட்டு ஃபீல் பண்ணுறோம். ஒரே வருமானம் ஒரே வரி அப்படின்னா சரி. அப்புறம் டெட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அப் டு 3 years வரைக்கும் ஷார்ட் டேர்ம், அண்ட் 3 years மேலே பார்த்தீங்கன்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ லாங் டேர்ம் வித் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. டெட் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது 7-8%. அதுவும் இந்த டைமில். இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 5% 6% தான் இருந்தது. இப்போ தான் ஒரு 7.5-8% அந்த மாதிரி போயிட்டுருக்காது. நான் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸை பற்றி சொல்கிறேன் நான். ஸோ இந்த இது ரிட்டர்னையும் நீங்கள் என்ன இன்ஃப்ளேஷனே பீட் பண்ண முடியல. அப்புறம் எப்படி நம்ம போய் டெட் ஃபண்டை போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்? நம்ம ஈவன் 10% கூட கொடுக்குறாங்க சில இந்த கம்பெனிலாம். நாட் அ AAA கம்பெனி, அன்செக்யூர்டு பாண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து 8% 10% கூட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. அதோட டேக்ஸையும் பே பண்ணிங்கன்னா நீங்கள் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆகிப்போயிடும் அதுவும். ஸோ இதுக்கெலாம் வந்து ஆனால் இந்த கிளாஸ் எப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018 தான் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு கிளாஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் அதோடு சேர்த்து கிராண்ட் ஃபாதர் கிளாஸ் அப்படிங்கிறதையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. கிராண்ட் ஃபாதர் கிளாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2000 நீங்கள் ஷேர் வாங்கிடலாம், 2004 ஒரு ஷேர் வாங்கியிருக்கலாம். அப்போ வந்து இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை அபாலிஷ் பண்ணாங்க. அண்டு ஒரு பெரிய இன்சென்டிவ் கிடச்சிச்சு டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஷேர் மார்க்கெட்டை இது பண்ணணும் அப்படிங்கிற ரிவைவ் பண்ணணும், இல்லாட்டா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அந்த கிளாஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை அபாலிஷ் பண்ணாங்க. ஆனால் 2018 அந்த இதை அபாலிஷ் அது திருப்பி ரீஇன்ட்ரொடியூஸ் பண்ணனால அந்த பீரியடுக்குள்ளே வாங்கினவங்களுக்கு எல்லாம் கேபிட்டல் கெயின்ஸ் இருந்துச்சுன்னா நாட் பி டேக்ஸ்டு. அண்ட் அதுக்கப்புறமேலு அந்த ஷேரை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு ஷேர் 2004 வாங்குறீங்க அண்ட் யூ ஆர் ஹோல்டிங் இட் அண்ட் 2019 கூட ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 2018 வரைக்கும் எடுத்த கெயின் வந்து நான் டேக்ஸபிள். அதுக்கப்புறமேல வந்த கெயினுக்கு மட்டும்தான் டேக்ஸ் பே பண்ணணும் அட் த ரேட் ஆஃப் சே 10%. ஓகே. ஸோ அதுதான் அந்த கிராண்ட் ஃபாதர் கிளாஸ்ங்கிறது. தட் இஸ் எந்த பீரியட் அது ஹோல்டிங் இருக்கோ அந்த பீரியடுக்கு பிஃபோர் 2018 அதுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ப்டட், அது கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறமேலுக்கு மட்டும்தான் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆஃப் 10% இஸ் அப்ளிகபிள் அப்படிங்கிற இதுதான் அந்த கிராண்ட் ஃபாதர் கிளாஸுங்கிறது. ஓகே சார். இப்போ பேசிக்காக இதில் இருக்க இன்னொரு டவுட் என்னன்னா சார், புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரு ஷேரை வந்து விற்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட % டேக்ஸ் போகும். அப்போ டேக்ஸ் போகும்பொழுது இந்த டேக்ஸ் இல்லாமல் நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து அக்யூமுலேட்டாக 1 லட்சத்துக்கு வந்த பிறகு அதுக்கு தான் கேபிட்டல் கெயின்ங்கிறது அப்ளிகபிள் ஆகுதா? கரெக்ட். அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்கள் வந்து ஒரு ஷேரை விற்கிறீங்க, 500 ரூபா கிடைக்குது, இன்னொரு ஷேருக்கு வந்து 10,000 ரூபா கிடைக்குது, இன்னொரு இதில் வந்து 50,000 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 65,000-64,000 தான் வருது அப்படின்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ப்ரொவைடட் இட்ஸ் மோர் தென் 1 year. ஓகே. ஏன்னா அப் டு 1 lakh வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ப்டட், அதனால் பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த நீங்கள் விற்ற வேல்யூலாம் வந்து 1,10,000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000க்கு மட்டும்தான் 10% கட்டணும், 1000 ரூபா கட்டி ஆகணும் டேக்ஸ். ஓகே. அதுவும் அந்த இயர் முடிகிறப்ப 31 மார்ச்சுக்கு அப்புறமே. அடுத்து என்னென்னா டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து நிறைய பேர் ஒரு சொல்யூஷனாக சஜஸ்ட் பண்ணுறாங்க. ரைட். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அஃப்கோர்ஸ் சில பேர் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் இருக்குது, அது மூலமாக நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த எஸ்கேப் ரூட் அலோன் வந்து வில் நாட் பி சஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க நம்ம டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணிவிட்டு அந்த டேக்ஸை நல்லிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு. டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் ஓகே, ஒரு சொல்யூஷன், அது நோ டவுட் வந்து இட் இஸ் அ சொல்யூஷன். பட் ஆனால் இட்ஸ் நாட் அ அல்டிமேட் வே அப்படின்ட்டு. அபாலிஷிங் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தான் ரைட் சொல்யூஷன், நாட் அ டேக்ஸ் ஹார்வெஸ்டிங். ஏங்கிறத நான் சொல்லிடுறேன். சப்போஸ் ஒரு 10 ஷேரு நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 2 ஷேரை விற்றுறீங்க.
அதுலேருந்து ஒரு 2 lakh rupees கிடச்சிருது உங்களுக்கு. தட் இஸ் நெட் கெயினாக 2 lakh rupees கிடச்சிருது. ஆனால் இந்த 5 ஷேர் சொல்கிறோம் பாருங்கள், அவுட் ஆஃப் 10 ஷேரில் ஒரு 5 ஷேர் வந்து லாஸில் இருக்குது, வாங்கின ப்ரைஸோட ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 5 ஷேரையும் நீங்கள் வைங்க, ஆர் 2 ஷேர் வைங்க. ஸோ தட் இந்த லாஸ் வந்து இதில் புக் பண்ணுற லாஸ் வந்து இன்றைக்கி விற்றுட்டு ஒரு 2 days கழித்து திருப்பி அதே ஷேரை வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ அது விற்கும்போது யூ லூஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் மேட்சிங்காக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 lakhs கெயின் பண்ணியிருக்கீங்க, இப்போ அது 2 lakhs இந்த இதில் லாஸ் வந்துடுது. ஏன்னா விற்கிறனால யுவர் புக்கிங் அ லாஸ். ஆனால் 2 நாள் கழிச்சு அந்த ஷேர் வந்து யூ லவ் இட், அதை திருப்பி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, திருப்பி அதே ஷேரை நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாங்கும் போது அது நியூ ப்ரைஸில் தான் வாங்குறீங்க. ஓகே. அந்த நியூ ப்ரைஸ் வந்து வெரி லோ ப்ரைஸ், நீங்கள் வாங்கினதோட ரொம்ப குறைச்சி ப்ரைஸு, முன்னாடி வாங்கினதோட இப்போ ரொம்ப குறைச்சி ப்ரைஸில் இருக்குது. ஓகே. அதனால வந்து அதுதான் பெஞ்ச் மார்க் ஃபார் ஃபியூச்சர் டாக்ஸேஷன். ஓகே. உங்களுக்கு அந்த ப்ரைஸ்லேருந்து தான் நாளைக்கு கால்குலேட் பண்ண போகிறாங்க. அதனால வந்து அந்த ப்ரைஸ் திருப்பி ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் யூ ஹேவ் டு பே த டேக்ஸ் ஃபார் தட். ஓகே. ஸோ அதனால் அது வந்து ஒரு ரியல் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணாது நமக்கு ஆக்சுவலாக. அது அபாலிஷிங் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு வில் பி த ரைட் சொல்யூஷன் வந்து ஒரு இன்வெஸ்டார் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த இதுதான் நம்ம வந்து கேட்கணும், அதுதான் கவர்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணணும். ஓகே. அப்புறம் ஒன்னொரு இது பாருங்கள், கேபிட்டல் கெயின்ஸு வந்து ஏற்கனவே வந்து ஒரு எஸ்டிடின்னு ஒன்று இருக்குது, தட் இஸ் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 0.1% ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன் கலெக்ட் பண்ணிடுறாங்க. தட் இஸ் ஃபார் பையிங் ஆர் செல்லிங்காக இருந்தாலும் தெர் இஸ் அ டேக்ஸ். இன் அடிஷன் டு தட் பாருங்கள், ஸ்டாம்ப் டியூட்டி வேறு இருக்குது. அப்புறமேல வந்து செபி டர்ன் ஓவர் டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதை தவிர நம்ம புரோக்கரேஜு அண்டு ஈவன் எக்ஸ்சேஞ்சு கூட ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க டர்ன் ஓவர் பேசிஸில். இவ்வளோ பிளித்தோர் ஆஃப் டேக்ஸஸ், நிறைய நம்பர் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குது. இதெல்லாம் போயிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணணும். இப்போ புரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? நான் ஏர்ன் பண்ணுறதுல டேக்ஸ் கட்டணும். அந்த ஏர்ன் பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் அடுத்தது டேக்ஸை கட்டணும் பாருங்கள். அதனால தான் நான் முதல்ல கூட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஈவன் ஏர்னிங் இன் ஷேர் மார்க்கெட் இஸ் அ டஃபர் தன் ஈவன் வின்னிங் அ கோல்டு மெடல் இன் ஒலிம்பிக்ஸு. பாருங்கள் எவ்வளோ இதை கிராஸ் பண்ணணும். நம்ம கேபிட்டல் கெயின்ஸும் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா இன்ஃப்ளேஷன் என்ன ரேட்டுன்னு நீங்கள் பார்க்கணும் பாருங்கள். ஸோ எவ்வளோ ஹடில் ஆஃப்டர் ஹடில் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ இதில் வந்து ஒன் மோர் அடிஷன் பேர்டன் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு டிஸ்கரேஜிங் திங் தான் நான் சொல்லுவேன் நான். ஓகே. இதை வந்து அதாவது சேம் டைப் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் இதுக்கு பண்ணுறதோட இதை வந்து அபாலிஷ் பண்ணால் ஷேருக்கு அண்ட் ஈவன் ஃபார் பாண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக வந்து, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆமாம். மித்த கண்ட்ரிலாம் பாருங்கள், மித்த கண்ட்ரிலாம் 30% 40% டவுன் ஆச்சு. நம்ம கண்ட்ரியில் ஒரு 15-17% நிற்கிது. இது ஏன், யார் காரணம்? ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ஸ், நம்ம கண்ட்ரி நல்லா பண்ணோம், இந்த டைம்லேயும் நல்லா பண்ணோம், நம்ம நல்லா வர முடியும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் அவங்கள சப்போர்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கேரி ஆன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நியர்லி அபவுட் 8-9 months. த ஒஸ்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கிற போதும் சரி அண்ட் ஒஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்கும்போது இவங்க ரெண்டு தான் கட்டி காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் வே, இதுதான் பெஸ்ட் டைம்னு சொல்லுவேன் நான். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை அபாலிஷ் பண்ணுங்கள். திருப்பியும் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபர்தர் இன்சென்டிவ் கிடைக்கும். நம்ம இந்தியா வந்து இன்றைக்கி என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன டார்கெட் சொல்லியிருக்கீங்க? இன்னும் ஒரு 5 வருஷத்தில் $5 trillion, இன்னும் 10 வருஷத்தில் $8 trillion எக்கானமி ஆக போகுது. வேர்ல்ட்லே 3rd largest எக்கானமி ஆர் த 2nd largest எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் பண்ணோம்னா டெஃபினட்டாக அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு கிரேட்டர் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஓகே. நம்ம கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் பார்த்தேன். அது என்னென்னா,
இந்தியா வந்து பிரைவேட் செக்டர் கொடுத்துருக்க லோன் இருக்குல்ல, அந்த லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியன் எக்கனாமியில் ஒரு 54% தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சைனாவோட கம்பேர் பண்ணோன்னா சைனா வந்து அவங்களுடைய என்டையர் எக்கனாமியில் 2.5%க்கு மேலே, அதாவது 2.5 மடங்குக்கு மேலே அதிகமாக அவங்க வந்து லோன் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து ஒரு 250%க்கு மேலே லோன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை பார்த்தேன். ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, நம்மளுடைய எக்கானமி வந்து அபவுட் $3 trillion வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் 54% தான் இருக்குன்னா நெய்லி $1.5 trillion தான் நம்ம வந்து லோனாக கொடுத்துருக்கோம். அண்டு சைனீஸ் எக்கானமி 4-5 times பிகர், அபவுட் 14 trillion. அதில் 2 times அப்படின்னா 2.5 times அப்படின்னா நெய்லி $30 trillion அவங்க லோன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இண்டஸ்ட்ரிங்க பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், தென் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறமேல பீப்புளோட நீட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இருக்கிறனால தான் தே ஆர் ஏபிள் டு க்ரோ சச் அ பிக், இந்த ஷார்ட் பீரியடில் க்ரோ பண்ண முடியுது. ஓகே. ஆனால் ஒரு டெட் எக்கானமி டெட் சைடில் வந்து க்ரோ பண்ணால், கிரெடிட் சைடு க்ரோ பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி அதுக்கு ஒரு பெரிய இன்சென்டிவ் தேவை. எந்த மாதிரி இன்சென்டிவ் அப்படின்னா கரெக்ட் கேபிட்டல் கெயின்ஸு எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ, நாங்கள் வந்து $1 trillion எக்கானமி ஆக போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட சொல்கிறாங்க இன்னொரு 10 yearsல. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, $8 trillion, செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த கேபிட்டல் கெயின்ஸை நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாதான் பீப்புள் வில் borrow money. ஓகே. அந்த பீப்புள் அந்த அசெட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து வில் கெட் லிஸ்டட். அப்போ அந்த ஷேரை ட்ரேட் ஆகும்போது கூட அந்த இன்வெஸ்டர்ஸும் எப்போ அதில் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அந்த கேபிட்டல் கெயின்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிற பொறுத்து தான் அதெல்லாம் அமைய போகுது. அதனால் த பெஸ்ட் திங் இஸ் அபாலிஷ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஓகே. இஃப் வந்து இந்தியா வந்து அந்த செகண்ட் பொசிஷன் இல்லாட்ட $8 trillion எக்கானமியை ரீச் ஆகணும் அப்படின்னா 10 yearsல இந்த கேபிட்டல் கெயின்ஸை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறது மூலமாக அதை டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, சூப்பர் சார். ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸில் ஆரம்பித்து இந்தியா எவ்வளோ லோன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம வந்து இழுத்து கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது? அதாவது கேபிட்டல் கெயின் டேக்ஸை டெஃபினட்டாக அபாலிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதெல்லாம் வச்சுக்கலாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி பிஸ்னஸில் பார்க்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.